ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் காட் கிரேஸில் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஏலகிரி மலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வருஷத்தில் 365 நாளும் நல்லா சில்லுன்னு கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் இந்த மலை. இது வந்து என்ன அப்படின்னா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான். இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆக்சுவலாக இப்போ நியூவாக பார்ட்டிஷனான ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. இது வந்து ஜோலார்பேட்டை பக்கத்தில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன அப்படின்னா, இதில் வழக்கம் போல் ஆஸ்யூஷுவல் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. இது வந்து தரைமட்டத்துலேருந்து 3600 அடி இருக்குது கிட்டத்தட்ட, அதாவது 1100 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 4000 மக்கள் வந்து இங்கே வசித்து வராங்க. இதோடைய மொத்த பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் அந்த மலை அமைச்சிருக்கு. ஆக்சுவலாக பேராக்ளைடிங் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான், அந்த மலையில் தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக உருவாக்குனாங்க. ட்ரெக்கிங்கும் நிறையா இருக்குது. இங்கே மலை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெப்பநிலை அப்படின்னு பார்த்தா 31 டிகிரி சென்டிகிரேட் தான். குறைந்த வெப்பநிலைனா கிட்டத்தட்ட 11 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இப்போ வந்து குறைவாக காணப்படுது. இங்கே சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த மலையில் 200 வருஷமாகவே மக்கள் வந்து வசித்து வராங்க இந்த மலையில். இங்கே வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், அதாவது திப்பு சுல்தான் ராஜா, அப்புறம் அவங்களுடைய படை வீரர்கள், போர் வீரர்கள்லாம் இங்கே வந்து வசித்து வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா, மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இது பாருங்கள், இது ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்டு. ஒரு இடத்துல நின்று எடுத்த வியூ பாயிண்ட்டு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கை மீது ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க வந்து இதை ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இது. கிட்டத்தட்ட அந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இதில் கவர் ஆகி தருதுங்க. ஒரு பவுன் சைடாக ஃபுல்லாகவே நல்லா பார்க்க முடியுது. கொஞ்ச நேரம் நின்று நாங்களும் இதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்புறமா நம்ம மலைக்கு மேலே ஏறலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சார்பாக நிறைய மூலிகை பண்ணைலாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்திய வானியற்பியல் இருக்குது, அதாவது வைனு பாப்பு வானியகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து எப்படின்னா, கோடை காலத்தில் வந்து இங்கே தமிழக சுற்றுலாத்துறையிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய விழாக்கள் வந்து நடத்துகிறாங்க. அதுவுமே ரொம்ப என்ன சொன்னால், ரொம்ப நல்ல காம்படிஷன்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் ஏலகிரி ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர்கிட்ட இது தனியான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அது பிரிட்டிஷ் காலனியால் அவங்க கவர்மெண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் நிறையா சீர்திருத்தங்கள்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம போயிருக்கோம். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, என்ட்ரன்ஸில், அதாவது ஏலகிரி போன உடனே என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் அந்த ஹில் ஸ்டேஷன் ஹோட்டல். உள்ளவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு நாளைக்கு 500 பீப்புள்ஸ் வரைக்கும் தங்கி இருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறோம்னு சொன்னாங்க. பாருங்கள், இங்கே உள்ளே இருந்து பார்க்குறதுக்கே அந்த கிளாஸுக்கு வெளியில் அவ்வளோ அருமையான நேச்சுரல் சீனை பார்த்து ரசிச்சுட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆஸ் வழக்கம் போல் நம்மளுடைய என் பொண்ணோட சேட்டை ஸ்டார்ட் ஆகிட்டு அவள் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாள். அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. இங்கே வந்து இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு தெரியல. சரி, ஓகே, இங்கே என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, பிரியாணி வழக்கம் போல் பிடிச்ச பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த ஹோட்டலில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தா, உண்மையாகவே நான் சொல்லணுன்னா, நூடுல்ஸ் தாங்க ஸ்பெஷலாக இருந்தது. உண்மையாகவே அந்த அவ்வளோ சாஃப்டாக அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் வந்து இங்கே ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில், அதாவது மெயின்லேயே இருக்கக்கூடிய ஒரு பூங்கானூர் ஏரி அப்படிங்கிற ஏரிக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே பார்க்குறதுக்கு. அங்கே வந்து போட்டிங் இருக்குதுன்னு சொன்னனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, ஏரி வந்து கிட்டத்தட்ட 10 ஃபீட் வந்து டெப்த் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, போட்டிங் வந்து போகலான்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக ரொம்ப பட்ஜெட்டட்னு சொல்லலாம். எப்படின்னா, கிட்டத்தட்ட 50 ருபீஸ் தான் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன அப்படின்னா, அந்த ஏரியிலே சுற்றிலும் நல்லா பார்க் மாதிரி ரெடி பண்ணி அந்த பார்க்கிங் டைல்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து டெய்லியுமே வாக்கிங் போகலாம், அந்த மாதிரி சூப்பராக ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. சரி, ஓகே அப்படின்ட்டு நம்ம அந்த ஏரியை பார்க்கலாம், போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அது சீசன் டைம்ங்கிறனால ரொம்ப பீக்காக இருந்தது. ரஷ் ரொம்ப அதிகமாக இருந்தது.
சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தா ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு சரி நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கில் போய் விளையாட வச்சுட்டு பசங்களை அப்புறமா வரலாம் அப்படின்னு கிளம்பினோம். அங்கே பார்த்தா பார்க் வந்து ரொம்ப அதான் எப்படின்னா பார்க் அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் அல்லது ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துருப்போம். பட் இது வந்து அப்படி இல்லைங்க, ஏரி சுற்றிலும் பார்க் தான், கிட்டத்தட்ட பெரிய பார்க்கு. பிள்ளைங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கு இதில் பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்த வரையில் அவ்வளோ ரொம்ப என்ன சொல்லலான்னா பெரிய பார்க்காக இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம அப்படியே பசங்க விளையாடுறாங்க பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய டேஷிங் கார் போகலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து என் பசங்க கூட, அதாவது சின்ன வயசில் நிறைய தீம் பார்க்கில் நம்ம போயிருப்போம். பட் இங்கே வந்து என் பசங்களாம் நல்லா கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த டேஷிங் காரில் போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் என் பையனும் ஒரு காரில் இருந்தோம், என்னோடய பொண்ணும் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு காரில் இருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப இடிச்சு விளையாண்டதில் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு அப்புறமே அந்த வலிலாம் பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக நான் அந்த டேஷிங் கார் வந்து விளையாடிட்டு இருந்தோம். மோஸ்ட் ஆஃப் டைம் பையன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் அட்வென்ச்சர் பார்க் போனோம். இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பசங்களுக்கு வந்து இந்த ரோப்பிங் மூலமாக போகிற மாதிரி நல்ல கொஞ்சம் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஜம்பிங் கேமும் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது, பட்டு நல்ல தைரியமான பசங்களாம் அழகாக ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பலூன் கேம். இது ஆக்சுவலாக என்னென்னா இதுக்குள்ளே உள்ளே விட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பலூன் நம்ம ரவுண்ட் அப் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்தது. என் பொண்ணுக்கு போக ஆசை தான், பட் உள்ளே பார்த்துட்டு இது ஒத்த பார்த்துட்டு பயந்துட்டா. சரி ஓகே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னும் நிறைய இங்கே கேம்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, வந்தால் பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஸ்டார் ஃப்ரூட். இல்லை ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து க்ரீனாக இருக்கிறது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோ கலர் இருக்கிறது பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறையா கடைகள்லாம் இருந்தது, ஷாப்லாம் இருந்தது. பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா தான் புளி சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஈவினிங் ஆனதுனால சரி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கார்னர் பிளேஸ்க்கு வந்தோம். இது ரஜினி டீ ஸ்டால். உண்மையாகவே டீ வந்து வேறு லெவல் சூப்பராக இருந்தது. அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணி அங்கேயே பார்த்துட்டே இருந்தோம். இன்னும் என்னென்ன ஏரியாலாம் இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் தான் ஃபண்டேரா பார்க். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இருக்குது. பட் சீசன் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப பெட்டர். இனி பார்ட் 2ல் வந்து ஃபண்டேரா பார்க்கும் ஏஆர்டி தங்க மாளிகை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.